அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, டே சீரியல் ரிவ்யூ பார் மல்லி. மல்லி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சீரியலோட மெயினான ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். விஜய்க்காக போராடும் மல்லியும், மல்லிக்காக போராடும் வெண்பாவும், வெண்பாவுக்காக போராடும் விஜயும், இப்படியே ஒரு ஃபேமிலியாக சர்க்கிளாக போயிட்டுருக்குது. ஆனால் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரும் என்னமே புரிஞ்சிக்கல. நம்மளோட வெண்பாவோட சித்தியான நிஷா விஜய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்திட்டு இருக்கிறதுனால நம்மளோட மல்லிகிட்ட போயிட்டு இன்னும் ஒரு 10 நாள் இரு அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகிட்ட விஜய் கேட்கும்போது, என்னால் இந்த ஆட்டத்துக்கெல்லாம் வர முடியாது விஜய் சார். இப்போ எனக்கு ஒரு கல்யாணம் நடக்க போகுது. அதனால் இப்போதைக்கு நான் எதுவும் பண்ணிக்க முடியாது. என் வாழ்க்கையை எனக்கு எடுத்துக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிட்டாங்க. அதனால் விஜய் ஒரே கோவத்தில் போயிட்டு இனிமேல் ரஞ்சிதா தான் வெண்பாவுக்கு எல்லாமே, அம்மா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே வெண்பாவுக்கு பிடிக்கலிங்க. ஆனால் ரஞ்சிதாவுக்கு ஒரே கொண்டாட்டமாக போயிடுச்சு. அதனால் ஸ்கூலில் போயிட்டு கூட்டிகிட்டு வரது என்ன, கூட்டிகிட்டு போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு போது வெண்பாக்கிட்ட நேற்று வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டாங்க ரஞ்சிதா. அதனால் ரஞ்சிதா வெண்பாவை அடிக்கும்போது நம்மளோட மல்லி வெண்பாவோட ஞாபகத்திலே இருந்ததுனால வெண்பாவை போய் ஸ்கூலில் பார்க்கலான்னு போகும்போது கரெக்டான டைமில் ரஞ்சிதா அடிக்கும்போது நம்மளோட மல்லி பார்த்துட்டு ரஞ்சிதா கிட்ட ஒரே திட்டு இருக்கிறாங்க. அநேகமாக ரஞ்சிதாவை மல்லி அடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கணும்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கணும்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.